தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kings on Flick. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தளபதியோட புது படம் ரிலீஸ் ஆக போது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஜனநாயகன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நம்மளுக்கு பொங்கல் சமயத்துல Jan 9th நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. இப்போ செகண்ட் சிங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட், எப்படா இதுல இருந்து ஏதாவது ஒரு அப்டேட் வந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மூவி. ஸோ அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுதான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஸ், அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தளபதி கச்சேரி அந்த சாங்கே பார்த்துருந்தோம். பயங்கரமான வைபாக இருந்துச்சு. அண்ட் இந்த சாங்கை பார்க்குறப்ப எனக்கு வந்து ஒரு நல்ல அப்படியே மாசா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவரோட அந்த பொலிட்டிக்கல் அந்த ஒரு இதுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ற மாதிரி தான் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்ல வேற லெவல்ல சம்பவம் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு சந்தியா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு தூங்கி எந்திரிச்சோன்னே வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னா சீக்கிரம் பயங்கரமா ஒரு ஸ்பீச் போயிருக்கு அப்படின்னு தான் சொன்னா. அது உட்கார எனக்கு நான் கேட்காம அவளே வீடியோ. ஸோ இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு வந்து ஒரு அரசியலோட ஆர்வம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமானிய மக்கள் எல்லாத்துக்குமே வந்து ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ சந்தியாக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பத்தி இவ்வளோ ஆர்வம் வரும்ன்றது எனக்கு தளபதி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சீரியஸா எனக்கு வந்து பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக எனக்கு நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கவே மாட்டேன். பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாதனால நிறைய விஷயம் தெரியாமல் இருந்துச்சு. இப்போது தளபதி விஜயோட ஒவ்வொரு ஸ்பீச்சும் கேட்குறப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் நானும் தெரிஞ்சுக்கிறப்போ இந்த இடத்துல இதெல்லாம் இல்லையா, இப்போ பாண்டிச்சேரியில் ரேஷன் கார்டு பற்றியெல்லாம் பேசுனதெல்லாம் புதுசாக இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கா இல்லை, அது நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. ஸோ எனக்கு அவரோட ஸ்பீச் வந்து எப்பவுமே வந்துச்சுன்னா அப்போவே லைவாக உட்காந்து நான் பார்த்துருவேன். இது வந்து பயங்கரமாகவே இருந்துச்சு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் இப்போ வந்து நம்ம மூவிக்கு வந்துடலாம். ஸோ இந்த பாட்டு எப்படி இருக்கு அப்படின்னு லாஸ்ட் டான்ஸ் வேற எப்படி வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போறோன்றது தெரியல. ஸோ நம்ம பார்க்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இனிஷியலாக அந்த ஒரு இது இருந்துச்சு. இப்போ வந்து தெரிஞ்சிச்சு, ஓகே அவர் முடிவு பண்ணிட்டாரு, ஸோ இதுதான் இருக்குன்றப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி தான் ஆகணும். ஸோ இப்போ இந்த சாங் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். அண்ட் எப்பவுமே சொல்கிற மாதிரி இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆலில் போட்டிங்க அப்படின்னா எங்களோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ எந்த டிலே இல்லாமல் லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறோம். சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோஸ் போகிறதுக்கு நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோஸ் வரும். அண்ட் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட வீடியோ பிடிச்சவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வீக்லி எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சைட்லேருந்து வீடியோஸ் வந்துடும். மறக்காமல் கண்டிப்பாக நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலுமே மறக்காமல் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். அண்ட் இது வரைக்கும் பண்ணாமல் இருந்துட்டோம், மிஸ் பண்ணிட்டோம், ஃபியூ வீக்ஸ் போயிடுச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் வி ஆர் யுனைடெட் பிகாஸ் ஆஃப் தளபதி. ஏன்னா தளபதியோட வீடியோ வச்சு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவே ஆரம்பித்தோம். நம்ம சேனலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் தளபதியோட படத்தை வச்சு தான் நம்ம ரியாக்ஷனே ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் கம்பேக் மறுபடியும் ஒரு கம்பேக் மாதிரி தான் எங்களுக்கு. ஆக்சுவலாக அது மறுபடியும் தளபதியோட மூவியே நாங்கள் ரியாக்ட் பண்ணுறது எங்களுக்கு இனிமே ஒரு சந்தோஷமா இருக்கு. ஸோ நம்ம ரொம்ப பேசுகிறோம்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ரியாக்ட். என் நெஞ்சில் குடியிருக்கும் சரிங்கப்பா. ஓ தளபதி தளபதி அதானே. ஒரு பேரே வரலாறு அழிச்சாலும் அழியாது அவன் தானே ஜனநாயகன். நம்ம மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் பிறக்காது. தரவந்தான் தரமானவன். உன் பேரை கேட்டா உடல் உறைஞ்சே போகும், விழித்திரையில் பார்த்தா மனம் மறைஞ்சே போகும். நீ தூணா நின்னா ஒரு இனமே வாழும், நீ தூரம் போனா எங்க உயிரே போகும். உனக்கே ஒரு உயிரே உடலா தன்னுடைய வருவேன் ஒரு பக்கல் துணையே உயிரின் உயிரே அழியாது நமாலின் கரையே முடியாது நகர்த்தன் கரையே களத்தில் இவன் இருக்கும் வரையே இருக்கும் பயமே. ஒரு பேரே வரலாறு. வாவ், ஸ்வாகா இருக்கு. இது ஆக்சுவலா அவரோட பழைய ஸ்டெப் தானே இது. இது ஒரு படத்துல இதே மாதிரி ஆடுவாரு. பார்த்த மாதிரி இருக்கு.
ஆமா 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 கரெக்ட் செல்ஃபி இன்னைக்கு அதே மாதிரி ஒரு செல்ஃபி போச்சு. ஆமா ஆமா அனிருத்தா This. அனிருத் அனிருத். ஹே இவன் வெறி உறங்காதே, இவன் கொடி இறங்காதே, இவன் மொழி வணங்காதே, புயல் தலை போதாதே, முக்காலத்தில் எவரும் ஒரு இணை கிடையாதே, இவன் புகழழியாதே, சிங்கம் இறையாகாதே, கோழி மாலைகள் நீயம் எங்க போற போதும் போகும் வழியே இவன் விழியே ஒரு மழையாதிக்கும் அந்த சந்தோஷம் நாங்க நன்றி சொல்லும் நேரம் எங்கள் மனமே உனக்கு எங்க கனவா சமக்கும் உனக்கே ஒரு யுத்தம் இனியே அனிமேஷனே வேற லெவல்ல இருக்கு. அழிச்சாலும் அழியாது அவன்தானே ஜனநாயகன் ஒரு யுகமே காணாத மக்கள் மன்னன் பிறந்தாரு தமிழ் மண்ணின் தரமானவன் புல்லட்ல வந்துச்சு பாத்தியா? நடந்துட்டு மாதிரி இருக்கு. பார்த்த மாதிரி இருக்கு. இப்படி ஆடுறாரு பாரு. வாவ் ஓ மை காட் என்ன முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி அதான் இப்போ வந்து இந்த ரியல் சம்பவத்தை தழுவி ஒரு சாங்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு. நமக்கு இந்த சைடு உண்மையாவே பாலிடிக்ஸ் நடக்குது, அங்க படத்துல வர லிரிக்ஸ் எல்லாமே ஒத்து போற மாதிரியே இருக்கு. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். எப்படின்னா இவர் அரசியலுக்கு வரலனாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவரோட படத்துல இந்த மாதிரி சார்ந்த மாதிரி மக்கள் சார்ந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா பாட்டு எப்பவுமே இருக்கும். இவர் அரசியலுக்கு வந்துட்டாரு அதனால இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைப்பீங்க. பட் நம்மளுக்கு தெரியும்ல பாஸ்ட்ல நீங்க அவரோட சாங்ஸ் அவரோட படத்துல நம்ம எடுத்து பார்த்தா மக்கள் சார்ந்து மக்கள் நலனுக்காக மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ரொம்ப காலத்துல இருந்தே ஒரு படங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் லிரிக்ஸா இருக்கட்டும் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஒரு மோட்டிவேஷனல் சாங்கா இருக்கும், இல்ல ஒரு விஷயத்த மக்களுக்கு இது பண்ற மாதிரி ஒரு கருத்து சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாட்டுமே இருக்கும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இனிமே கனெக்டடா இருக்கு. ஏன்னா ஏன்னா ஃபியூ மந்த்ஸ்ல எலெக்ஷன் வருது அப்படிங்கிறப்போ அவருக்கு லிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவர் மிஸ் பண்ண போறது நீ இல்லனா உயிரே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றது விஷயங்களா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சமீப காலமா நிறைய வீடியோஸ் நம்ம பாக்குறோம். இது தளபதி ஃபேன்ஸா இல்லைனாலுமே நார்மல் ஆடியன்ஸா இருக்காங்க, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வீடியோ பார்க்கும்போது இப்படி ஒருத்தர் இருந்தாரு, இப்படி சூப்பரா ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு மூவிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு, அவரு இனிமேல் நடிக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு ஏக்கமாவது எல்லாத்தோட மனசுல கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஹியூமன் பீயிங் தானே. என்னதான் ஒருத்தவங்களை சூப்பரா பிடிச்சிருந்தாலுமே இன்னொருத்தர் அந்த இடத்துல இல்லை அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் கம்பீட் பண்றது கூட அவர் இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதான் நான் சொன்னேன்ல, அது ஸ்டார்டிங்ல அவர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்போ இதெல்லாம் அது இருந்துச்சு. பட் இப்போ நான் வந்து அடாப்ட் ஆயிட்டேன். ஓகே இவர் வந்து இதை விட்டு போயிட்டாரு, பட் ஸ்டில் அவர் வந்து நம்ம ரெகுலரா அவரோட ஸ்பீச்னாலையும் நமக்கு நிறைய விஷயங்கள். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அவர் படத்துல இல்லைனாலுமே படம் பார்த்தா வச்சுக்கோ நம்ம இயர்லி ஒன்ஸ் தான் நம்ம பார்க்க முடியும். இப்ப என்னன்னா நம்ம டெய்லியுமே அவரை பார்க்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, ஏதோ ஒரு விஷயத்துக்காக மக்களுக்காக குரல் கொடுக்குறாரு, அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு அறிக்கை வருது, ஏதோ நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ நாட் கோயிங் டு மிஸ் ஃபார் ஷுவர். அது கண்டிப்பா நமக்கு தெரியுது. பட் இருந்தாலுமே அந்த ஒரு மாஸ் அந்த ஒரு இது இல்ல அது இருக்குதா. அதாவது இப்போ கூடவே நான் அதான் சொல்றேன்ல, இஸ் இன்ஸ்பைரிங் இன் மெனி வேஸ். நிறைய இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கு நமக்கு. அதான் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ரோல் மாடலாட்ட தான் அவர் இருக்காரு. அவரை பார்த்து நிறைய விஷயம் நம்ம கத்துக்கலாம். அண்ட் எனக்கு வந்து அவர் அரசியல் போனாலும் இதை மிஸ் பண்றது அப்படின்றது எனக்கு இப்போ கொஞ்சம் இதாகி நான் கொஞ்சம் இதாயிட்டேன். ஓகே. அண்ட் இப்போ நான் இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குழந்தை வந்து ஒரு ஃபிளார் கொடுக்குற ஒரு சீன் இருந்தது. அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு படத்துக்காக அப்படி ஒரு சீன் எடுத்திருக்காங்க நம்ம நினைப்போம், நிறைய பேர் நினைக்கலாம். ஆனா ஒரு வீடியோ நான் பார்த்தேன், ஒரு குட்டி பையனும் அவனோட அக்காவும் சேர்ந்து ஏதோ பீச் சைட்லயோ எங்கேயோ இல்லை
ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட கேட்குறாங்க தளபதி பற்றி ஏதோ கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தளபதி படம் எதுவுமே வரவே மாட்டேங்குது, என்னென்னமோ படம்லாம் வருது, தளபதி படம் வரலன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அழுகுது. அந்த குட்டி பாப்பா அழுகுது. அந்த குழந்தை கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியலான ஒரு சோகம் மிஸ் பண்ணுறது அது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுது. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டு தளபதியை வந்து அப்படி அந்த அளவுக்கு பார்க்குறாங்க. ஸோ அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வச்ச சீன் இல்லை, உண்மையிலேயே நடக்கிறனால அந்த சீன் வச்சுருக்காங்கன்றதான் கரெக்டாக பொருந்ததுன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம சாங் பற்றி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி அந்த பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிரிக்ஸுமே வந்து தளபதியை வந்து போட்டுற மாதிரியும், அவர் இல்லைன்னா அந்த இடத்துல எப்படி அந்த மக்களுக்காக என்ன பண்ணுறாருன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லா லிரிக்ஸுமே இருந்தது. சூப்பராக பண்ணியிருக்காரு விவேக். அண்ட் ஸோ பாண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் அண்ட் விஷால். அண்ட் அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா இடையில அவருமே ஒரு அனிமேட்டட் கேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தார், பாடுற மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. ஸோ சாங் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இப்படி தான் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சாங் வரப்போ ஏதாவது இந்த மாண்டேஜ் ஷாட்ஸ் மாதிரி ஏதாவது காட்டுவாங்கன்னு நினைச்சேன். தளபதி டான்ஸ் சீரியஸா அது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது சீரியஸா சர்ப்ரைசிங்கா வந்துச்சு. அது செம்மையா ஆடிந்தாரு ஆஸ் யூஷுவல். அவர் மாதிரி ஸ்வாக் எனக்கு அந்த டான்ஸ் மூமெண்ட் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அரபிக் குத்துல அந்த அதான் மனோஜ் வீடியோ பார்க்க சொல்றப்போ நான் என்னமோ இருக்கு, எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, பட் எங்கடா பார்த்தோம்ன்றது எனக்கு இதாயிட்டு அப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன். அரபிக் குத்துல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மூமெண்ட் இருக்கும். எனக்கு கோரியோ வந்து யார் பண்ணாங்க நான் சரியா பார்க்கல, பட் நாங்கள் கண்டிப்பா பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு ஜானி மாஸ்டரா இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன், வேற யாராவது இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு தெரியலனா நீங்கள் மறக்காமல் நீங்கள் கதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் சாங் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக செம்மையாக இருக்குது. அண்டு படம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாளும் பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நமக்கு யூஸ்வலாகவே தளபதி விஜய் அவரோட மூவிக்கு வந்து டிக்கெட் கிடைக்கின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் அந்த 9 AM ஷோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் டே நைட்டாக ஒவ்வொரு ஃபோனில் லைனாக உட்காந்து பார்த்து நாங்கள் புக் பண்ணுவோம். ஸோ இந்த டைம் வந்து அந்த ஹைப் இன்னுமே ஜாஸ்தியாக இருக்குது. சின்ஸ் இஸ் லாஸ்ட் மூவி அப்படிங்கிறப்போ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு புக் மை ஷோவாக இருக்கட்டும், எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் டவுனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏதாவது கிடைச்சதுன்னா செமையாக இருக்கும். அண்ட் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே கண்டிப்பாக நான் போய் பார்ப்பேன், என்ன நடந்தாலும் சரி நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆடியன்ஸை கேட்குறேன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை கேட்குறேன். நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். பட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டையும் கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே போவீங்க அப்படிங்கிறது நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மேலும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அப்டேட்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ இனி நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜனநாயகன் அண்ட் விஜய் அவரை பற்றி மட்டும்தான் எல்லாருமே பேசிகிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக அதை பற்றி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆல் வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோஸ் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் எஸ், அண்ட் இந்த சாங்கை வந்து பார்த்துட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ. பை பாய்.